கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்றைக்கு மாய்க்கூட பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் எவ்வளவு மேன்மையாக இருக்கிறது. கர்த்தர் நமக்காக நன்மையான காரியங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நன்மையான எல்லா ஈவும் பூரணமான எல்லா வரங்களும் ஜோதியின் பிதாவினிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நம்மை அழைக்கும் பொழுதே சகல நன்மைகளினால் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை மேன்மைப்படுத்துகிறார். அவருக்கு சரியாய் நாம் வளரும்படி நமக்கு எல்லாவற்றையும் பகிர்ந்து கொடுக்கிறார். ஆனால் சில மக்கள் என்ன பண்ணுவார்கள், அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் அதான் இப்போ பழக பழக பாலும் கசக்குதுன்ற மாதிரி என்ன செய்வார்கள், கொஞ்ச நாள் இருந்து விட்டு அவர்கள் திரும்பி போய்விடுவார்கள். அதை குறித்து நாம் இன்றைக்கு யோசிக்கலாம். தேவன் நமக்கு எவ்வளோ பெரிதான நன்மைகளை நமக்கு கொடுக்கிறார். ஆனால் இன்றைக்கு அநேகர் அவருடைய நன்மைகளை புசித்தவர்கள். வேதத்தில் நாம் புலம்பல் 4:4 வாசிக்கிறோம், ருசியான பதார்த்தங்களை உடுத்தினவர்கள் இன்றைக்கு குப்பை மேடுகளை அணைத்து கொண்டிருக்கிறார்கள். இரத்தாம்பரை உடுத்தி வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு தெருக்களிலே மூர்ச்சித்து கிடக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். அப்படி நாம் நல்ல ருசியுள்ள பதார்த்தங்களை கர்த்தருடைய கையிலே வாங்கி புசித்திருக்கிறோம். நல்ல பலமுள்ள கொழுத்த கன்றுகளைப் போல நாம் வெளியே புறப்பட்டு போவார்கள் என்று மல்கியா 4:2 வாசிக்கிறது போல நீதியின் சூரியன் நம் மேல் உதிக்கிறது. நாம் பலனடைந்த கொழுத்த கன்றுகளைப் போல அதன் கீழே ஆரோக்கியம் இருக்கிறபடினால் ஆரோக்கியப்பட்டு நாம் பிழைக்கிறோம். எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு கொஞ்ச நாள் ஆகும் பொழுது நம்முடைய இருதயத்தில் ஒரு சோர்வு, ஒரு பின்மாற்றம் இது வருகிறது. இதை சொல்லவே எனக்கு பிடிக்கவில்லை. நமக்குள்ளே அது வரக்கூடாது. நாம் தேவனோடு கூட நாம் நடந்து போகிறவர்களா இருக்க வேண்டும். ஆனால் கர்த்தருடைய மனம் இந்த நாளில் அநேக பிள்ளைகள் தூரத்தில் இருக்கிறதை நினைத்து வேதனைப்படுகிறார். அதனால இன்றைக்கு ஆண்டவர் அதை குறித்து என்னோடு கூட வலியுறுத்தி பேச சொல்கிறார். அநேக பிள்ளைகள் இன்றைக்கு கர்த்தரை சமீபமாய் பின்பற்றாமல் அவர்கள் தூரத்தில் பின்பற்றுகிறார்கள். நாம் பேதுருவை குறித்து வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிடிக்கப்பட்டு அவர் ஆசாரியனிடத்திற்கும் பிலாத்துவினிடத்திற்கும் அவர் அழைத்து கொண்டு போகும் பொழுது பேதுரு அவரை தூரத்திலே பின்பற்றினான் என்று வேதம் சொல்கிறது. அவன் தூரத்தில் பின்பற்றினபடினால்தான் கர்த்தரை மறுதலித்து விட்டார். 3 விசை மறுதலித்து விட்டார். ஆனால் சமீபத்திலே அவரை நாம் பின்பற்றுவோமானால் மகதலேனா மரியாளை பார்க்கிறோம். அவரை கடைசி வரைக்கும் அவள் பின்பற்றி போகிறாள். அவரை வைத்த இடத்தை, அவரை அடக்கம் பண்ணின அந்த இடத்தை பார்த்துவிட்டு அவள் திரும்புகிறாள். அதனால தான் அவள் 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்த பிற்பாடு வந்து கல்லறையை தேடுகிறாள். அந்த இடத்துல இயேசு இல்லாததுனால உடனே அவள் ஓடிவிடவில்லை, அங்கே இருந்து அழுகிறாள். அவள் அங்கே பார்க்க அவரை வாஞ்சிக்கிறாள். அவள் அழுகிறதை பார்த்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு மகத்தான வேலை செய்து கொண்டிருக்கிறார். சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போய் பிதாவினிடத்திலே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி 1 பேதுரு 3:18 வாசிக்கிறோம். அவர் மாம்சத்திலே கொலை உண்டாலும் அவர் ஆவிலே போய் நோவாவின் காலத்திலே சிறைப்பட்டவர்களை அவர் விடுதலையாக்கி கொண்டு பிதாவினிடத்தில் போகிற அந்த சந்தர்ப்பத்திலே இந்த மரியாள் அழுகிறதை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவளிடத்துல வந்து மரியாளை ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று சொல்லுகிறார். அவர் அவளை தொட போகும்பொழுது அவளை பார்த்து அவர் சொல்லுகிறார், என்னை தொடாதே, நான் பிதாவினிடத்துக்கு ஏறி போக வேண்டும் என்று சொல்லி. அப்போ பிதாவினிடத்துல ஏறி போக வேண்டும் என்று இருக்கிறவர் ஏன் மரியாளை பார்த்து நிற்கிறார்னா, அவள் அழுதாள். அவள் அழுகை விட்டு அவரால் போக முடியவில்லை. பார்த்தீங்களா, கடைசி வரைக்கும் நாம் அவரை பற்றி கொண்டு இருக்க வேண்டும். மரணமோ ஜீவனோ நாசமோ மோசமோ என்னவனாலும் இயேசுவை விட்டு நான் விலக மாட்டேன் என்று சொல்லி அவரை நாம் உறுதியாய் பற்றி கொண்டிருந்தால் அவர் நமக்காக இருப்பார். அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லுகிற தேவன் நம்முடையவராய் அவர் இருக்க அவர் சித்தமாய் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார். அவர் நமக்காக எதையும் செய்ய அவர் முன் வருகிறார். ஆனால் நாம் தான் என்ன செய்கிறோம், காலம் தாமதிக்கிறதுனாலே, கொஞ்சம் காலம் தாமதிக்கிறதுனால நம்ம என்ன செய்கிற, ஆண்டை விட்டு கொஞ்சம் பின்மாறிடுவோம், தூரத்திலே போய்விடுவோம். அப்படி நாம் போகக்கூடாது. அதுக்கு தான் இந்த செய்தியை கர்த்தர் தருகிறார். தேவனுடைய மக்களை, இன்றைக்கு யாராகிலும் நீங்கள் கர்த்தரை விட்டு தூரமாய் இருக்கிறீர்களா, தூரமாய் பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிறீர்கள், ஆனாலும் தூரத்திலே பின்பற்றுகிறீர்களா, தயவு செய்து அவரிடத்திலே வாருங்கள். அவரை அவர்கள் பார்த்த பொழுது அவரிடத்திலே வந்து பணிந்து கொண்டார்கள், அவரை தொழுது கொண்டார்கள், அவர் பாதங்களில் விழுந்து அவரை பற்றி கொண்டார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே எப்பொழுதும் நாம் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவரோடு கூட இருக்கிறவர்களா இருக்க வேண்டும். அவரை விட்டுவிடக்கூடாது. சுனமித்தாளை நாம் பார்க்கிறோம். அவள் என்ன சொல்கிறாள், நேசர் வந்து கதவை தட்டுகிறார், அவருடைய விரல்களினுடைய வெள்ளை போல வாசனை அவளுக்கு தெரிகிறது. ஆனாலும் அவள் என்ன சொல்கிறாள், என் கால்களை கழுவினேன், என் பாதத்தை நான் கழுவிவிட்டேன், என் படுக்கையில் மேல் நான் ஏறிவிட்டேன், இனி என்னால் இறங்க முடியாது. உடனே நேசர் போய்விடுகிறார். அதற்கப்புறம் அவள் என்ன செய்கிறாள், போய் அவரை தெருக்களிலே தேடுகிறாள். தெருவில் காவலாளிகள் அவரை அடிக்கிறார்கள். தேவனுடைய மக்களே, ஆண்டவரை விட்டு நாம்
விலகி நாம் போவோம் என்று சொன்னால், ஆண்டவரோடு நாம் இல்லாத பட்சத்தில் இந்த உலகம் நம்மை வெறுக்கும். நாம் பலவிதமான சோதனைக்கு உட்படுவோம். பலவிதமான அடிகளும் வேதனைகளும் காயங்களும் நமக்கு உண்டாகும். அதனால இன்றைக்கு நாம் கர்த்தரோடு கூட சேர்ந்து கொள்வோம். ஓடி வந்து அவர் பாதத்தில் விழுவோம். ஆண்டவரே, நான் உம்மை தூரத்தில் அல்ல சமீபத்தில் பின்பற்றுவேன் என்று நாம் சொல்வோமானால் கர்த்தர் நம்மை அனைத்து ஆசீர்வதிப்பார். லூக்காவின் சுவிசேஷத்தில் நாம் அந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். லூக்கா 15:20 நாம் படிக்கும் பொழுது, இளைய குமாரன் தகப்பனுடைய ஆஸ்திகள் எல்லாம் அவன் தொலைத்து போடுகிறான், வேசிகளோடு தொந்திப்பாகிறான். அவன் கடைசியில் பன்றியின் உணவு கூட அவன் கிடைக்காமல் அவன் அவதிப்படும் பொழுது அவன் தன் தகப்பனை நினைத்து ஓடி வருகிறான். தகப்பனிடத்தில் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்திலே வரும் பொழுது அவன் தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்தானாம். இன்றைக்கு கூட ஒருவேளை சில காரியங்களினால் நாம் தேவனை விட்டு தூரம் போயிருப்போமானால் இப்பொழுது ஒரு தீர்மானம் செய்வோம். எழுந்து நான் ஆண்டவரிடத்திலே வருவேன். அதுக்காக நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம், அங்கே போகலாமா இங்கே போகலாமான்னு யோசிக்காதீங்க. உங்கள் இருக்கிற இடத்திலே நீங்கள் திரும்பி, ஆண்டவரே, இன்றைக்கு நான் உம்மிடத்திலே வருகிறேன். இத்தனை நாள் உம்முடைய வேதத்தை வாசிக்காமல் ஜெபிக்காமல் நான் உம்மை ஸ்தோத்திரியாமல் உம்மோடு கூட பல காரியங்களினாலே மனஸ்தாபப்பட்டு கொண்டு நான் உம்மோடு பேசாமல் இருந்தேன். ஆனால் என்னை மன்னியும் என்று சொல்லி, எது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்ல, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ரட்சிப்பு தான் நமக்கு பெரியது. அவர் நமக்காக சிந்தின இரத்தமும் அவருடைய ஜீவனத்தையும் நாம் நினைத்து பார்த்து நாம் கர்த்தரிடத்தில் திரும்பி வந்து அவரை கட்டி அணைத்து முத்தம் செய்து அவரோடு கூட நாம் ஒப்புரவாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சில அற்ப காரியங்களுக்காய், கொஞ்ச நாளுடைய வாழ்வுக்காக, இப்பிரபஞ்சத்தினுடைய காரியங்களுக்காக நாம் தேவனிடத்தில் மனஸ்தாபப்படவே கூடாது. கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் சரி, தந்தால் தாரும் தராட்டி போனாலும் எனக்கு அதை பற்றி என் தேவன் எனக்கு போதுமானவர் என்று சொல்லி நாம் வைராக்கியத்தோடு கர்த்தரை பின்பற்றுவதாக இருக்க வேண்டும். அப்படி நாம் கர்த்தரிடத்தில் வரும்பொழுது அவர் நம்மேல் மனதுருகி நம்மை கட்டி முத்தமிட்டு அணைத்து நம்முடைய ஆசீர்வாதங்களை திரும்ப கொடுக்க அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். இன்னும் கூட நாம் பார்க்கும் பொழுது 2 பேதுரு 2:22 மறக்க முடியாத ஒரு வசனம். அதில் நாம் பார்க்கும் பொழுது 2 பேதுரு 2:22 நாய் தான் கக்கினதை தினமும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. சிலர் என்ன செய்கிறார்கள், சில காரியங்களை கர்த்தரிடத்தில் வரும்பொழுது விட்டு விடுகிறார்கள். ஆனால் மறுபடியும் என்ன செய்கிறார்கள், அவர்கள் பிள்ளைகள் ஆனாலும் தகப்பனுக்கு விரோதமாய் சில குற்றங்களை செய்து விடுகிறார்கள். போய் தாங்கள் விட்ட காரியத்தை மறுபடியும் செய்வார்கள். விட்ட அசுத்தத்தை மறுபடியும் போய் தொடுவார்கள். நான் இதை செய்ய மாட்டேன் என்று எதை செய்தார்களோ மறுபடியும் போய் அதை செய்வார்கள். அப்படி ஏதாவது காரியங்கள் நமக்குள்ளே நேர்ந்திருந்தால் இன்றைக்கு மறுபடியும் அதை கை கழுவி அதை நாம் விரட்டி விடுவோம். இயேசுவின் நாமத்தினாலே என்னை விட்டு போ சத்ருவே என்று சொல்லி அதை விட்டு நாம் விலகி நாம் கர்த்தர் பட்சமாய் திரும்புவோம். ஆண்டவரே, இந்த காரியம் என்னை உம்மை விட்டு பிரிக்கக்கூடாது என்று சொல்லி நாம் விட்ட காரியங்களுக்கு நாம் திரும்பி போயிருந்தோமானால் இன்றைக்கு எழும்பி கர்த்தரிடத்தில் திரும்பி வருவோம். அப்படி நாம் வரும்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்னும் வாசிக்கிறோம் 2 தீமோத்தேயு 4:10. அதில் நான் வாசிக்கும் பொழுது, ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டார். கிரேஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மியா நாட்டுக்கும் போய்விட்டார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற, தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு போய்விட்டான். எவ்வளோ ஒரு வேதனையான காரியம். என்னோடு கூட யாருமே இல்லை என்று கூட ஒரு விதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஆகவே தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து அவன் போய்விட்டான். இன்றைக்கு எத்தனை பேர் நம்ம இந்த உலகத்தின் மேல் ஆசை வைத்து உலக காரியங்களுக்கு நம்மை விட்டு கொடுத்து ஆண்டவரை விட்டு பின்மாறி போகிறோம். உலக காரியங்கள் அநித்தியமானவைகள், அவைகளெல்லாம் கொஞ்ச காலம்தான். அது இன்பத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஆனால் அதற்கு பிற்பாடு வேதனையும் துக்கமும் கண்ணீரும் வரும். ஆகவே இந்த நாளில் இப்பிரபஞ்சத்தின் மேலே ஆசை வைத்து யாராகிலும் பிரஜாதிகளோடு கூட தொந்திப்பாகி ஆண்டவர் விட்டு பின்மாறி தூரத்தில் போயிருந்தால் தயவு செய்து நான் உங்களை கேட்கிறேன், எழும்பி கர்த்தரிடத்தில் வாருங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, இப்பிரபஞ்சத்தின் ஆசையோ இச்சையோ மோகங்களோ எனக்கு வேண்டாம், நான் உம்மை தேடி வருகிறேன். கர்த்தரிடத்தில் வருவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அவர் சகல நன்மைகளினாலும் நம்மை நிரப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். தமக்கு நன்மையானதை அவர் நமக்கு கொடுக்க வல்லவர். நம்முடைய கண்களுக்கு இச்சித்தவைகள் அல்ல, தேவனுடைய பார்வையிலே மேலானவைகளை விசேஷமானவைகளை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஆகவே இப்பிரபஞ்சத்தின் ஆசை நமக்கு வேண்டாம். இன்னும் கூட நாம் வாசிக்கிறோம், ரூத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ரூத் 1:15 நாம் வாசிக்கிறோம். ஓர்பாள் நகோமியை விட்டு போய்விடுகிறாள்.
நீ போய் உன் சொந்த ஜனங்களோடு போ என்று சொல்லும் பொழுது ஓர்பாள் போய்விடுக. ஆனால் ரூத்தோ நகோமியை விடாமல் பற்றி கொள்கிறாள். அப்போ நகோமி சொல்கிறாள், இதோ உன் சகோதரி தன் ஜனத்தின் அண்டைக்கும் தன் தேவர்கள் அண்டைக்கும் திரும்பி போய்விட்டாளே, நீ உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்று நகோமி சொல்லுகிறாள். அப்பொழுது ரூத் என்ன சொல்லுகிறாள்? உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், நீ மரிக்கும் இடத்தில் நான் மரிப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் பிரிந்து போவதை குறித்து இனிமேல் என்னோடு பேச வேண்டாம் என்று ஒரே மன உறுதியாயிருக்கிறாள். அதனால்தான் ரூத் ஆசீர்வதிக்கப்படுகிறாள், போவாசுக்கு திருமணமாகிறாள், இயேசு கிறிஸ்துவின் மூதாட்டியாய் மாறுகிறாள். பிரைஸ் தி லார்ட். நிலைத்திருக்கிறவர்கள், கடைசி பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று ஆண்டவர் நமக்கும் சொல்லியிருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்யுங்கள். நான் உம்மை விடாமல் பற்றி கொள்வேன், இதுவரைக்கும் என்னை நடத்தினீர், நான் சாகிற வரைக்கும் உம்மோடு கூட நான் நிலைத்திருப்பேன் ஆண்டவரே, உம்மை கரம் பிடித்து நான் நடப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் தீர்மானிப்பீர்களானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதனையோடு கூட ஒரு வார்த்தை சொல்கிறார். லூக்கா 17:32 அதை படிக்கிறோம். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். லோத்தின் மனைவி என்ன செய்தாள்? விட்டு வந்த தன்னுடைய வீட்டை திரும்பி பார்க்கிறாள். தேவன் சொல்கிறார், நீங்கள் திரும்பி பார்க்காமல் இந்த சமபூமி எங்கும் நில்லாமல் மலைக்கு ஓடிப்போங்கள் என்று சொல்ல. மலை என்றால் கண்மலையாகிய கிறிஸ்து தான் மலையா இருக்கிறார். அந்த மலைக்கு நாம் ஓடி போக வேண்டியது அவசியமே தவிர திரும்பி நம்முடைய உலகத்தின் காரியங்களை பார்க்க வேண்டியதே அவசியம் இல்லை. நம்முடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். நம்முடைய கண்கள் கர்த்தர் மேல் வைக்கப்பட்டு அவரையே நாம் நோக்கி பார்க்க வேண்டியது அவசியம். அங்கேருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வர காத்திருக்கிறோம் என்று சொல்லி நம்முடைய குடியிருப்பாகிய பரலோகத்தை நோக்கி கொண்டு நாம் ஓட வேண்டுமே தவிர திரும்பி பார்க்கக்கூடாது. வேதனையோடு கர்த்தர் சொல்கிறார், லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள், அவள் திரும்பி பார்த்து உப்பு தூணாய் இன்றைக்கு வரைக்கும் நின்று கொண்டிருக்கிறாள். அதை நாம் நினைத்து திரும்பி பார்க்கிறதோ, விட்டு போகிறதோ, தூரத்தில் பின்பற்றுகிறதோ, பிரிந்து போகிறதோ, இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைக்கிறதோ நமக்கு வேண்டாம் மக்களே. நாம் கர்த்தரை அண்டிக் கொள்வோம், பற்றி கொள்வோம். அவரை அண்டிக் கொள்ளுங்கள், யாவரும் பாக்கியவான்கள், அவரை பற்றி கொள்ளுகிறவர்களுக்கு கோபத்திலிருந்து நீங்களாகுவோம் என்று சொல்லி சங்கீதம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு போதுமானவர். சகல நன்மைகளும் சரீர பிரகாரமாய் கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு வைக்கப்பட்டிருக்குது. ஆகவே இன்றைக்கு கர்த்தரிடத்தில் வாருங்கள், அவரை முத்தம் செய்யுங்கள், அவர் பாதத்தை முத்தம் செய்யுங்கள். இன்னும் கொஞ்சம் காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எறியும். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், 2ஆம் சங்கீதத்தில். ஆகவே இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், கர்த்தரிடத்தில் திரும்பி வாருங்கள். தூரத்தில் இருக்கிறவர்கள் தேவனுடைய பாதத்தை முத்தம் செய்ய ஓடி வாருங்கள் என்று நான் உங்களை அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் தான். இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ற முத்திரை உங்கள் மேல் இருக்கிறது. அதை நீங்கள் அழித்து கொள்ள வேண்டாம். மறுபடியுமாய் வந்து அவரோடு சேர்ந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று உங்களை அன்போடு கூட நான் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். அன்றைய தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம், அவர்களுக்கு நீர் வைத்திருக்கிற நன்மைகள், அவர்கள் எப்படி பின்பற்ற வேண்டும், அவர்களை எப்படி அழைத்தீர், எப்படி தெரிந்து கொண்டீர், எப்படி உண்மையுள்ள ஆக்கினீர், நீதிமான்கள் ஆக்கினீர், அவர்களை மகிமைப்படுத்தினீர், உம்முடைய சாயலுக்கொப்பாய் மாற்றினீர். ஆண்டவரே, திரும்பி போகிறவர்களை கூட நீர் திருப்பிக் கொள்ளுகிறவர் என்று சொல்லி நாங்கள் படித்தோம். ஆண்டவரே, இந்த பாடங்கள் எல்லாம் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். இன்றைக்கும் கர்த்தாவே, இதை கேட்கிற மக்கள் கண்ணீரோடு கூட மனம் திரும்பி உம்முடைய பாதத்திலே வந்து விழ, உம்மை அண்டிக் கொள்ள, உம்முடைய ஆசீர்வாதங்களை முழுமையாய் பெற்றுக்கொள்ள நான் ஜெபிக்கிறேன். எல்லா துதி கன மகிமை ஸ்தோத்திரத்தை உமக்கே கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொண்டு மக்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் பரலோக பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்திகளால நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்று மற்றவர்களுக்கும் சொல்லி நீங்களும் கூட கர்த்தரை அண்டிக் கொண்டு சந்தோஷமாயிருங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.